ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முக்கியமான நாள் மே 4 நேத்திக்கு. நேத்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு 30-40 சீட்ஸ் ஜெயிப்பாங்க. ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்குவாங்க அப்படின்றது தான் வந்து விஜய் அவர்களோட தவிர்க்க கட்சியை பத்தி நினைச்சாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்ப பெரும்பான்மையான 108 சீட் நேத்தோட சீட் எண்ணிக்கைலாம் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வந்து இப்போ வரைக்கும் 108 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப பெருங்கட்சியா பழம்பெரும் கட்சியான ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க 2 பேரையுமே எதிர்த்து இவர் வந்து ஒரு பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்காரு. மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. லாஸ்ட்டா வந்து 1977 50 இயர்ஸ் அகோ வந்து எம்ஜிஆர் ஜெயிச்சாரு இந்த மாரி. அவரு கூட பார்த்தீங்கன்னா 33% ஓட்டு தான் ஜெயிச்சாரு. இவரு 34.92 ஆல்மோஸ்ட் 35% ஓட்ட வந்து கவர் பண்ணியிருக்காரு. அதுவும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல. எப்படி 2 வருஷத்துல. ரொம்பவே முக்கியமான, பயங்கரமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து நடந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நாம இந்த ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சரி, ஒவ்வொரு ஆக்டர் வந்து பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. சிரஞ்சீவி ஆகட்டும், ஆந்திரால பவன் கல்யாண் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆஃப்டர் எம்ஜிஆருக்கு அப்புறம், என்டிஆருக்கு அப்புறம் யாராலையும் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து தனிபான்மை மெஜாரிட்டி நிரூபிச்சு வந்து வின் பண்ணதே கிடையாது. பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. நம்ம ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ட்ரை பண்ணாரு. அவரால் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடியுது 2006ல. பட் நின்ன ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து கிட்டத்தட்ட 108 சீட்டு வந்து ஜெயிச்சு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா இது பயங்கரமான மிராக்கல், ஒரு மேஜிக்ன்றத விட மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் இது காட்டுது. இப்ப எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்தவனே வந்து சிஎம் ஆகல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கேல இருந்தாரு. டிஎம்கேல இருந்து விலகி ஏடிஎம்கே அவரே புதுசா நியூ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு களப்பணிலாம் செஞ்சு அவர் வந்து சிஎம் ஆனாரு. பட் ஆனா இவரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து இவர் சிஎம் ஆயிருக்காரு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் சொல்லி தான் சொல்லணும். பட் அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு ஒரு வரதுக்கு காரணமே. ஸோ தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல நேத்து நடந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அவரோட ஃபேன்ஸாலேயே வந்து இதை நம்ப முடியல. இந்த அளவுக்கு மக்கள் இவர் நம்பிக்கை வச்சு அதை வர வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா இருந்தாரு. நாங்க தான் வருவோம், நாங்க தான் வருவோம் சொல்லிட்டே இருந்தாரு. பட் அது அவரு கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரியே அது நடந்துருச்சு. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்தை வந்து தள்ளி போட்டதுக்கு இப்பயே ரிலீஸ் பண்ணிட்டா நல்லது. ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, எலெக்ஷன் ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணா முதலமைச்சர் விஜய் அப்படின்ற பேர் போடுற மாதிரி இருக்கும் டைட்டில் கால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லிட்ரலி இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா ஒரு மாதிரி என்னடா இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இதை பாக்குறப்ப அவர் உண்மையிலுமே அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 108 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் மெஜாரிட்டி வந்து 118 தேவை. வந்து 2 வீக்ஸ் வந்து டைம் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க ஆளுநர் கிட்ட. ஏன்னா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு என்னன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இவரை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறையாம காப்பாற்றணுன்றது தான் என்னோட ஆசை இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட ஆசை. நம்ம யாரையும் வந்து எதையுமே நம்ம குறை சொல்ல தேவையில்லை. எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்டோம். அந்த மாற்றத்தை தேடிதான் மக்கள் போயிருக்காங்கன்றது இது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ரெக்கார்ட் பிரேக்கிங் விக்டரி தான் சொல்லி நான் சொல்லுவேன். ஹிஸ்டாரிக்கல் விக்டரி. கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரியே கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.